அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. யுவராணி, மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவதூறாக பேசிய வழக்கில் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இன்று சைதாப்பேட்டையில் உள்ள நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். குறிப்பாக சைதாப்பேட்டை காவல்துறையினால் 5 பிரிவின் கீழ் வழக்கு ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவதூறாக பேசியது தொடர்பாக அவர் மீது பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் அவர் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை அதாவது மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மற்றும் மகாவிஷ்ணு அவர் தனது தரப்பில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த 2 மனுக்களும் இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் இன்று மகாவிஷ்ணு காவல்துறை பாதுகாப்புடன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். தற்பொழுது 4வது பெஞ்சில் இந்த விசாரணையானது நீதிபதி சுப்பிரமணியம் அவர் முன்பு விசாரணைக்கு வரவுள்ளதால் மகாவிஷ்ணு தற்பொழுது 4வது பெருநகர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் அவர் முன்பு தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.